1972இல் திமுகவிலிருந்து எம்ஜிஆரை நீக்கினார் கருணாநிதி. இதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் எம்ஜிஆர் மன்றத்தினர் எதிர்ப்பு ஊர்வலம் நடத்தி எம்ஜிஆரிடம் தனி கட்சி துவங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர். அதில் மதுரை எம்ஜிஆர் மன்ற தலைவர்கள் தங்கம் மற்றும் பால்ராஜ் முக்கிய பங்கு வகித்தனர். கட்சி மன்றத்தினர் ஆகியோரை தவிர மாணவர்கள் மத்தியிலும் விஸ்வரூபம் எடுத்தது இந்த பிரச்சனை. பள்ளி மாணவர்களும் எம்ஜிஆருக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்ட்ரைக் செய்ய ஆரம்பித்தனர். தமிழக தென் மாவட்டங்களில் எம்ஜிஆருக்கு இருக்கும் ஆதரவு மகத்தானது எனினும் அதை முறியடிக்க மதுரை மாவட்ட திமுகவில் முக்கிய பொறுப்பு வகித்த அப்போதைய மேயர் மதுரை முத்து திமுக தலைமையின் தூண்டுதலால் எம்ஜிஆரை முழு மூச்சாக எதிர்த்து செயல்பட்டார். எம்ஜிஆர் எடுக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளிவராது, வரவும் விடமாட்டேன், அப்படி படம் ரிலீஸ் ஆனால் நான் சேலை கட்டி கொள்கிறேன் என்று பொதுக்கூட்டங்களில் பேசி பதட்டத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார். எம்ஜிஆரின் அறிவு திறமையால் படத்தின் ப்ராசஸிங் வேலை வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டு பிரிண்ட் போடப்பட்டது. உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாகி அமோக வரவேற்பை பெற்றது. அதே சமயம் சவால் விட்ட மதுரை முத்துவுக்கு மதுரை மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் சேலை கடை வைக்கும் அளவிற்கு சேலைகள் குவிந்தன. அது முத்துவின் மனதை மாற்றியது. அதே நேரம் கருணாநிதி மேயர் முத்துவுக்கு எதிராக செயல்பட்டார். மேயர் போடும் எந்த உத்தரவுக்கும் செயல்படாதவாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ரகசிய ஆணையிட்டார். இதனால் மனமுடைந்த முத்து அப்போதைய முதல்வர் கருணாநிதியை மேடைகளில் கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேல் என்ற முடிவுக்கு வந்த முத்துவிற்கு எம்ஜிஆரை நேரில் பார்த்து பேச வழி தெரியவில்லை. அதிமுக பிரமுகர் பட்டுராஜனிடம் எம்ஜிஆரை சந்திக்க ஆலோசனை கேட்டார். ஆனால் அவரை அழைத்துச் செல்ல பட்டுராஜனுக்கு இஷ்டமில்லை. காளிமுத்து மற்றும் போ. அன்பழகன் ஆகியோர் வெளிப்படையாக எதிர்ப்பை தெரிவித்தனர். இதையெல்லாம் மீறி மும்பையில் படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை சில பிரமுகர்களுடன் முத்து சந்தித்து தன் ஆதரவை அளித்து கட்சியில் சேருவதாக கூறினார். மதுரையில் முறைப்படி வந்து சந்தியுங்கள் என்று கூறி அனுப்பினார் எம்ஜிஆர். சில நாட்களுக்கு பின் மதுரை பாண்டியன் ஓட்டலில் தங்கியிருந்த எம்ஜிஆரை பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் ஆள் உயர மாலை அணிவித்து பெரிய பூச்செண்டு கொடுத்து முறைப்படி அதிமுகவில் ஐக்கியமானார் முத்து. அன்று மாலை நடந்த பொதுக்கூட்டத்தில் கருணாநிதியை கடுமையாக தாக்கி பேசினார். அந்த கூட்ட முடிவில் எம்ஜிஆர் பேசும்போது வருங்கால மேயர் அண்ணன் முத்து அவர்களே என்று சொல்லி ஆரம்பித்தார். பொதுக்கூட்டத்தில் சொல்லியபடி மேயர் பதவியை வழங்கி கௌரவித்தார் எம்ஜிஆர். தன் கட்சியினரின் எதிர்ப்புகளையும் பொருட்படுத்தாது பகைவனுக்கும் பதவி கொடுத்த அந்த உயர்ந்த உள்ளம் எம்ஜிஆரை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்?